ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கடின உழைப்பாளி விவசாயி முத்து வசித்து வந்தார். அவரும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக தங்கள் வயல்களை நம்பியிருந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை காலம் வளம் மற்றும் மகிழ்ச்சியின் காலத்தை குறிக்கும் என்பதால் அவர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர். ஒரு ஜனவரி மாதம் பல மாத கடின உழைப்புக்குப் பிறகு முத்துவின் பயிர்கள் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்தன. முழு கிராமமும் பொங்கலைக் கொண்டாடத் தயாரானது. இயற்கைக்கும் சூரியக் கடவுளுக்கும் கால்நடைகளுக்கும் தங்கள் வாழ்க்கையில் அளித்த பங்களிப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பண்டிகை. போகி என்று அழைக்கப்படும் பொங்கலின் முதல் நாளில் கிராம மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து பழைய தேவையற்ற பொருட்களை நெருப்பில் எரித்தனர். இது எதிர்மறையை நீக்குவதை குறிக்கிறது. பண்டிகை சூழ்நிலையால் உற்சாகமடைந்த முத்துவின் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் நெருப்பைச் சுற்றி நடனமாடினர். 2வது நாள் தைப்பொங்கல், முக்கிய பண்டிகை நாள். முத்துவின் மனைவி மீனா புதிதாக அறுவடை செய்யப்பட்ட அரிசி, வெல்லம் மற்றும் பால் ஆகியவற்றைப் பயன்படுத்தி பாரம்பரிய இனிப்பு உணவான பொங்கலை தயாரித்தார். குடும்பத்தினர் அதை சூரியக் கடவுளுக்கு வழங்கி செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்தனர். உணவு, சிரிப்பு மற்றும் இசையை பகிர்ந்து கொள்ள முழு கிராமமும் ஒன்று கூடியது. 3வது நாளான மாட்டுப் பொங்கல் கால்நடைகளை காவுரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. முத்து தனது எருதுகளை வண்ணமயமான மாலைகளால் கழுவி அலங்கரித்து அவற்றின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டினார். கால்நடைகளுக்கு சிறப்பு விருந்துகள் வழங்கப்பட்டன. மேலும் கிராமத்தில் ஒரு பிரம்மாண்டமான பந்தயம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இறுதி நாளான காணும் பொங்கல் அன்று கிராம மக்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களைச் சந்தித்தனர். முத்துவின் குடும்பத்தினர் மீனாவின் பெற்றோரைச் சந்தித்து பரிசுகளை பரிமாறிக்கொண்டனர். அனைவரும் ஒற்றுமையின் உணர்வில் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் ஆண்டு முழுவதும் அவர்கள் அளித்த ஆதரவிற்கு ஒருவருக்கொருவர் நன்றி தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகை கிராம மக்களுக்கு இயற்கையுடனான தொடர்பையும் நன்றியுணர்வின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டியது. முத்துவும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியான இதயங்களுடன் வீடு திரும்பினர். கடின உழைப்பு மற்றும் ஆசீர்வாதங்களுடன் மற்றொரு ஆண்டை தொடங்கத் தயாராக இருந்தனர். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.